தலைவர் பதவிக்கு திரு அன்புமணி அவர்கள் பொருத்தமற்றவர் என்ற ஒரு வார்த்தையவே சொல்லிட்டாரு. ஆனாலும் நீங்களாம் எப்படி பார்க்கறீங்க திரு அன்புமணி? இந்த கேள்வி ஸ்கிப் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு பதில் கிடைக்கும். இன்னும் ஒரு வாரத்துல உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துரும். ஏன் இந்த பிரச்சனை? ஏன் அது அந்த பிரச்சனை வருவதற்கான காரணம்? பிரச்சனைகள் வருவது இயல்புதான். ஆனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை பாமக வரலாற்றிலே மீண்டும் திரு மாதேஷ் அவர்களே உங்கள்கிட்ட சொல்றது என்னன்னா, இது ஒரு சின்ன கருத்து முரண்பாடு களையப்படும், கலைந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 3 நாட்களே களையப்படும். தமிழக மக்களின் அக்கறையுள்ள கட்சியாக நீங்க சொல்லிக்கிறீங்க இன்னைக்கு. ஆனா இந்த கட்சியின் பிரச்சனையை தானே எல்லாருமே பேச சொல்றாங்க. தமிழ்நாட்டிலே பெரிய கட்சின்னா எங்களை 3வது பெரிய கட்சி அதிமுக, திமுக, அதுக்கு அடுத்து நாங்கள் தான் பெரிய கட்சி, பாட்டாளி மொழி பெரிய கட்சி. இன்றைக்கு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, மக்களுடைய நலனுக்காக செயல்படுற கட்சி என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் சொல்லலை, அந்த வார்த்தை நாங்கள் சொல்லலை. மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு இடஒதுக்கீடு என்று சமூக நீதி எல்லாம் பேசுகிறாங்களா தவிர, சமூக நீதிக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரே தலைவர் இவனை மருத்துவ ஐயா.